السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من مات في أحد الحرمين بعث من الآمنين يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் உள்ள அன்புடையவனுமாகிய அல்லாஹுவுக்கே புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் இருலோக தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களது சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் அறிவிலாமல் அப்படி எடுத்து எம்பிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லடியார்கள் உலமாக்கள் சுஹதாக்கள் அன்பியாக்கள் அவுலியாக்கள் மீதும் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளில் சிறிதேனும் பின்பற்றி வாழக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமிக்க ஹஜ்ஜினுடைய நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வஅذின் பின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்கள் அழையுங்கள் என்பதாக நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்த பொழுது யாருக்கெல்லாம் அந்த செய்திகள் எட்டிவிட்டதோ அவர்கள் எல்லாம் நிச்சயமாக தன்னுடைய மௌத்துக்கு முன்னால் இறை இல்லமாம் கஅபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக பெற்றுக் கொள்வார்கள். அந்த ரீதியிலே அத்தகைய புனிதமிக்க கஅபத்துல்லா இறை இல்லமாம் அதை காணுவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருவர்களும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய அந்த கஅபத்துல்லாவினுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்திலே நாம் அலசி ஆராய்வோம். அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தியும் உலிஅ லின்னாசி, மனிதர்களுக்காக வேண்டி வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட லல்லதி பிபக்கத முபாரக்கன், பரக்கத்து பொருந்தியதாக மக்காவிலே நாம் ஏற்படுத்திய முதல் ஆலயம்தான் கஅபத்துல்லா. வஹுதல் லில் ஆலமீன், அது உலகத்தார்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள்மறையிலே கஅபத்துல்லாவை பற்றி அதுதான் முதல் ஆலயம் என்பதாக பதிவு செய்கிறார். அந்த கஅபத்துல்லாவை பற்றி அருமை நாயகம் சிறப்பை சொல்லி காண்பிக்கின்ற பொழுது மனுமாத்த அஹதில் ஹரமைன், யார் கஅபத்துல்லா இருக்கக்கூடிய பக்காவென்னும் அந்த மக்காவிலோ அல்லது மதீனத்துல் முனவ்வரா அருமை நாயகம் இன்றும் வாழும் அந்த ஊரிலோ எந்த ஒரு மனிதருடைய ரூஹ் கைப்பற்றப்படுகின்றதோ புஇஸ மினல் ஆமினீன யௌமல் கியாமா,
கயாமத்து நாளைகளே அவர்கள் எழுப்பப்படுகின்ற பொழுது எந்தவித பயம் இல்லாதவர்களாக, அச்சமற்றவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க மக்கமா நகரிலே மரணித்தால் அவர்களுடைய ரூஹ் மீண்டும் கொடுக்கப்பட்டு அவர்களை எழுப்பப்படுகின்ற பொழுது கண்ணியமானவர்களாக எல்லோருக்கும் முன்னால் பாராட்டப்படுவார்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பூமியை முதலாவதாக அல்லாஹ் விரிப்பாக படைத்த பொழுது முதலாவதாக அல்லாஹ் காபத்துல்லாவை தான் படைத்தான், காபத்துல்லாவை தான் உருவாக்கினான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதற்காக வேண்டிதான் காபத்துல்லாவுக்கு உம்முல் குரா அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் உண்டு. உம்முல் குரா என்று சொன்னால் எல்லா ஊர்களினுடைய தாய் என்பதாக பொருள். ஊர்களுக்கெல்லாம் தாய். தாய் என்று சொன்னால் பெற்றெடுக்கக்கூடியவள். எல்லா ஊரும் அந்த தாய்க்கு பின்னால் தான் வந்தது என்பதை, காபத்துல்லாவுதான் உலகத்திலேயே முதலாவதாக உருவாக்கப்பட்டது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவது அல்லாஹ் காபத்துல்லாவை தான் இந்த துன்யாவிலே உருவாக்கினான் உலகத்திலே. உம்முல் குரா என்பதாக அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே அந்த காபத்துல்லாவிற்கு நகரங்களின் தாய் என்பதாக பெயரிட்டிருக்கிறார். ஒரு பெண் தன்னுடைய பிள்ளையை தொலைத்து விட்டால் சிறிது காலங்கள் கழித்து அந்த தான் பெற்ற அந்த பிள்ளையை தேடி அலைந்து திரிந்து மீண்டும் தன்னுடைய பிள்ளையை அவள் பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது எந்த அளவிற்கு சந்தோஷம் அடைகிறாளோ அதைவிட அதிகமான சந்தோஷம் என்பது ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு வரும் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய இரண்டு கண்களும் காபத்துல்லாவை பார்க்கின்ற பொழுது வரும். காபத்துல்லாவை நம்முடைய இந்த இரண்டு புறக்கண்களா நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதலாவதாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் இருந்து கண்டிப்பான முறையிலே கண்ணீர் வரும். அல்லாஹ்வையே நேரடியாக பார்ப்பதை போல நாம் உணர்வோம். அதே காபத்துல்லாவை பிரிகின்ற பொழுது மீண்டும் நாம் எப்பொழுது இந்த காபத்துல்லாவை பார்ப்போம் என்பதாக ஒரு பெரிய ஆசையோடு தான் நாம் திரும்புவோம். அருமை நாயகம் அதற்காக வேண்டித்தான் சொன்னாங்க, 3 விஷயத்தை பார்த்தாலே நன்மை. உன்னுடைய தாயை, உன்னை ஈண்டெடுத்த தாயை நீ இரக்கம் கண் கொண்டு பார்த்தாலே உனக்கு நன்மை எழுதப்படுத்தும். அருள்மறை குர்ஆனை திறந்து நம்முடைய கண்களால் பார்த்தாலே, ஓதினால் அல்ல பார்த்தாலே நன்மைகள் கொடுக்கப்பட்டுவிடும். 3வதாக காபத்துல்லாவை, இறை இல்லத்தை நீங்கள் கண் கொண்டு பார்த்தாலே நன்மை என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். மக்கா மதீனா இந்த 2 ஊரிலேயும் எங்கே மரணித்தாலும் சரி, மீண்டும் எழுப்பப்பட்ட பிறகு நீங்கள் சொர்க்கத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் நுழையுங்கள் என்பதாக இஹ்யா உலூமுத்தீனிலே அருமை நாயகம் சொன்ன செய்தியை பதிவு செய்கிறார்கள். காபத்துல்லாவை கண்டால் அந்த அளவிற்கு சிறப்பு என்பது நமக்கு இருக்கிறார். அத்தகைய அந்த காபத்துல்லா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கின்ற பொழுதே நன்மை கொடுக்கின்றான் என்று சொன்னால் எத்தனை பெரும் புனிதமிக்கதாக இந்த துன்யாவினுடைய உருவாக்கத்திலேயே உயர்ந்தது என்பதை நாம் உணர முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை பார்த்து தொழுதுகிட்டு இருக்கிறார். பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் கிப்லாவாக ஆக்கியிருந்தான். ஒரு 16-17 மாதங்கள் என்பதாக கிதாபிலே வருகிறார். 16-17 மாதங்களாக பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதற்கொண்டு ஈமான் கொண்ட எல்லோருமே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள், தொழுகையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கடந்து காபத்துல்லாவை இன்னும் நாம் பார்த்து தொழக்கூடிய நிலையை வரவில்லையே என்பதாக ஒரு இரக்க கண் கொண்டு, ஒரு கவலையோடு, ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்யறாங்க, வானத்தை பார்த்துக்கிட்டே அடிக்கடி புலம்புறாங்க.
கதுநரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமா. அல்லாஹ் அருள்மறையிலே அந்த செய்தியை சொல்லுவார். நபியே, நீங்க வானத்தை பார்த்து நம்மளை எப்பொழுது அல்லாஹ் திருப்புவான் என்பதாக நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களே, கதுநரா தகல்லுப வஜ்ஹிக பிஸ்ஸமா ஃபலனுவல்லி என்னக்கும் கிப்லத்தன் தர்வாஹா. நீங்கள் எதை பொருந்திக் கொண்டதாக, எதை நீங்கள் விருப்பமாக எதிர்பார்த்து அந்த இடத்தை நோக்கி, அந்த திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதாக, அந்த திசையை நான் எப்பொழுது எதிர்நோக்குவோம் மீண்டும் என்பதாக எதிர்பார்த்து வானை நோக்கி நீங்கள் என்னிடத்திலே ஏங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ, அத்தகைய ஒரு நாள் விரைவிலே நாம் உங்களுக்கு கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு ஃபலனுவல்லியன்னகும் கிப்லத்தன் தர்வாஹா, உங்களை நீங்கள் பொருந்தியதாக நினைக்கக்கூடிய திசையின் பக்கம் திருப்புவோம். அல்லாஹ் சொல்லிட்டான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விரும்பக்கூடிய பொருந்திக் கொண்ட அந்த கிப்லா கஅபத்துல்லாவை பார்த்து மீண்டும் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கிவிட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ர் தொழுதுகிட்டு இருக்கிறான். அவங்களுடைய இயக்கம் அந்த தொழுகையிலேயே நிறைவேற்றப்படுது. தொழுது கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கிப்லா திசை பைத்துல் முகத்தஸிலிருந்து புனிதமிக்க கஅபத்துல்லாவை பார்த்து உடனே அவர்கள் தன்னுடைய திசையை, தொழுகையினுடைய திசையை திருப்புகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த செய்தி சஹாபா தோழர்களுக்கு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்திலேயும் பரவுகிறது. தொழுது கொண்டிருந்தவர்கள் எல்லாம் அசரிலே, பிறகு மகரிப், பிறகு இஷா, மறுநாள் சுபுஹ் வரை கூபா நகரத்திலேயும் பைத்துல் முகத்தஸை பார்த்து தான் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி இறங்கியது கூபா நகரிலே மறுநாள் காலை சுபுஹுக்கு கிடைக்குது. அங்கே தொழுது கொண்டிருந்தவர்கள் இந்த செய்தியை கேட்ட உடனே எல்லோருமே தொழுகையிலிருந்து அப்படியே திரும்புகிறார். தன்னுடைய திசையை கிப்லாவை, கஅபத்துல்லாவை நோக்கி திரும்புகிறார். ஒரே ஒரு கூட்டத்தார்களுக்கு மட்டும் கவலையாயிடுச்சு. யாரு? யூதர்கள். யூதர்களுக்கு கவலையாயிடுச்சு. இதுவரைக்கும் நம்முடைய ஊரு கண்ணியப்படுத்தப்பட்ட பைத்துல் முகத்தஸ், அதை பார்த்து தொழுதுகிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் நீங்க திரும்பினீங்க? உங்களை யாரு திருப்பினா? சயகூலு சுஃபஹா, சயகூலு சுஃபஹா. அல்லாஹ் அருள்மறையில் அந்த செய்தியை சொல்லி காண்பிக்கிறான். மடையர்கள் கேட்கிறார்கள், அருமை நாயகமே, மடையர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், சயகூலு சுஃபஹா மா வல்லாஹும் அன் கிப்லத்துஹும் அல்லதி, இந்த எங்களுடைய கிப்லா பைத்துல் முகத்தஸிலிருந்து உங்களை திருப்பியது எது என்பதாக உங்களிடத்தில் கேட்கிறார்கள். நபியே நாயகமே, கொல், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்காக இருந்தாலும் சரி, மேற்காக இருந்தாலும் சரி, அனைத்துமே அல்லாஹ்விற்கு சொந்தமானது என்பதாக சொல்லுங்கள். குல்லில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப் யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டுவார். அல்லாஹ் தான் நாடியவர்களை நேர்வழியின் பக்கம் திருப்புவான் என்பதை நபியே நாயகமே அந்த மடையர்களான யூதர்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள்மறை குர்ஆன் வசனத்தை இறக்கி அருளி கஅபத்துல்லாஹ்வுடைய சிறப்பை மேலும் அல்லாஹ் உயர்த்தினான். அத்தகைய புனிதமிக்க கஅபத்துல்லாஹை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே சிறப்பு மிக்கதாக ஆக்கியிருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, மிர்காத் என்ற கிதாபிலே வருகிறார். முல்லாலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கஅபத்துல்லாஹை புனிதப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுமார் 70 நபிமார்களை அங்கே அடக்கம் பெற செய்திருக்கிறார். 70 நபிமார்கள் அந்த கஅபத்துல்லாஹ்வுடைய இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக மிர்காத் என்ற கிதாபிலே முல்லாலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ் நபிமார்களை கொண்டு அந்த கஅபத்துல்லாஹை இன்னும் சிறப்புப்படுத்துகிறார். உலகத்தில எந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்திலே பிறந்திருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டியே தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 1.25 லட்சம் நபிமார்கள், எல்லா நபிமார்களும் கால் பதிய வைத்த ஒரே ஒரு இடம் கஅபத்துல்லாஹ் மட்டும்தான். அவர்கள் எந்த மூலையிலே பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் சரி,
காபத்துல்லாவிற்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் வரவழைத்திருக்கிறார். எல்லா நபிமார்களும் அந்த காபத்துல்லாவை வலம் வந்திருக்கிறார்கள், தவாபு செய்திருக்கிறார்கள். அத்தகைய புனிதமிக்க காபத்துல்லாவை அல்லாஹ் இந்த துன்யாவிலே சிறப்பு மிக்கதாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஓ ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதில் அக்ஸா அல் 50,000 ஸலா. பைத்துல் முகத்தஸிலே ஒரு மனிதன் ஒரு ஃபர்து தொழுகையை நிறைவேற்றினால் 50,000 நன்மை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃபர்து தொழுகைக்கு. அதே போல ஓ ஸலாத்து மஸ்ஜிதி, என்னுடைய இந்த மஸ்ஜிது மதீனத்துல் முனவ்வரா, மதீனாவில் இருக்கக்கூடிய அருமை நாயகத்தினுடைய பள்ளியிலே நின்று கொண்டு அருமை நாயகம் சொன்னார்கள், ஸலாத்துல் ஃபீ மஸ்ஜிதி, என்னுடைய இந்த பள்ளியிலே தொழுதால் அதே போல பி 50,000 ஸலாத், ஒரு வக்து ஃபர்து தொழுகையை நீங்கள் தொழுவீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் 50,000 ஃபர்து தொழுகை தொழுதால் எத்தனை நன்மையோ அதை கொடுக்கிறார். சொல்லிவிட்டு அருமை நாயகம் கடைசியிலே சொன்னார்கள், ஓ ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலே ஒரு மனிதன் ஒரு ஃபர்து தொழுகையை நிறைவேற்றினான் என்று சொன்னால் 100,000 ஸலாத், 1,00,000 ஃபர்து தொழுகை தொழுதால் எத்தனை நன்மையோ அத்தனை நன்மைகளை அல்லாஹ் ஒரு ஃபர்து தொழுகை காபத்துல்லாவிலே தொழுதால் அவர்களுக்கு கொடுக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மஸ்ஜிதுல் ஹராமிலே ஒரே ஒரு நேர தொழுகை தொழுதான் 1,00,000 நன்மைகள், 1,00,000 தொழுகை தொழுத நன்மைகள் என்று சொன்னால் சாதாரணமாக கணக்கிட்டு பாருங்கள். 1,00,000 தொழுகை ஃபர்து தொழுகை தொழுதால் ஏறக்குறைய நம்முடைய வாழ்நாளையிலே நாம் தொழ வேண்டும் என்று சொன்னால் சுமார் 1 அல்ல 2 அல்ல 55 வருஷம் ஆகும். 1,00,000 ஃபர்து தொழுகை நம்ம தொழணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? 55 வருஷம் ஆகும். அந்த 55 வருஷ தொழுகையை ஃபர்து தொழுகையை நாம் தொழுதால் எத்தனை நன்மையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லாவிலே ஒரு வக்து தொழுகை தொழுதால் கொடுக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க காபத்துல்லா. அது மட்டுமல்ல, ஒரு நாள் முழுவதும் 5 நேர தொழுகையை 5 நேர ஃபர்து தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்று சொன்னால் மஸ்ஜிதுல் ஹராமிலே நமக்கு சுமார் 277 வருடங்கள் தொழுதால் ஃபர்து தொழுதால் என்ன நன்மையோ அது கொடுக்கப்படுகிறது. சாதாரணமாக கணக்கிட்டு பாருங்கள். ஒரு நேரத்திலே நாம் ஒரு உம்ராவுக்கு சென்றால் அல்லது ஹஜ்ஜுக்கு சென்றால் ஒரு 15 நாட்கள் காபத்துல்லாவிலே முழுவதுமாக 5 நேர வக்து தொழுகையை நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரியவர்களே 1467 வருடங்கள் 1467 வருடங்கள் ஃபர்து தொழுகையை விடாமல் 5 நேரமும் தொழுதால் எத்தனை நன்மையோ அத்தனை நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறும் 15 நாட்கள் காபத்துல்லாவிலே தொழுதால் முழு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னால் இதை விட சிறப்பு மிக்க ஒரு இடம் இந்த துன்யாவிலே நாம் எங்குமே பார்க்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை பெரும் சிறப்பு மிக்கதாக ஆக்கியிருக்கின்றார். கண்ணியத்திற்குரியவர்கள், ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் 1-2 நன்மைகளை அல்லாஹ் வழங்கியிருந்தாலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தியை அறிவித்து காண்பிக்கிறார்கள். யனஸிலுல்லாஹு குல்ல யௌம் அலா ஹஜ்ஜாஜி பைத்திஹில் ஹராம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே சிறப்பு மிக்க ஒரு இடமாக இருக்கக்கூடிய பைத்துல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 120 ரஹ்மா, ஒரு நாளைக்கு 120 நன்மைகளை ரஹ்மத்துகளை அல்லாஹ் இறக்குகிறார். அல்லாஹ்வுடைய அருட்பாக்கியமான ரஹ்மத்தை 120 ரஹ்மத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஅபத்துல்லாஹிலே இறக்குகிறார். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்மைகள் எப்படி இறங்குகிறது என்பதை சொல்லுகிறார்கள். 120 நன்மைகளை அல்லாஹ் எப்படி இறக்குகிறான் என்பதை அருமை நாயகம் விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். காபத்துல்லாவை வலம் வந்து கொண்டிருக்கிறார்களே, தாயிஃபீன் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 60 ரஹ்மத்துகளை இறக்குகிறார். 60 ரஹ்மத்துகளை காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறவர்கள் மீது அல்லாஹ் இறக்குகிறான். காபத்துல்லாவிலே யார் தொழுது கொண்டிருக்கிறார்களோ
அந்த முஸல்லீன் தொழக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் 40 ரஹ்மத்துகளை இறக்குகிறான். மீதம் இருக்கக்கூடிய 20 ரஹ்மத்துகளை அல்லாஹ் காபத்துல்லாவை யார் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா 20 நன்மைகளை, ஆக ஒரு நாளைக்கு 120 நன்மைகள் ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் தினந்தோறும் இறக்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களே, காபத்துல்லா எத்தனை பெரும் சிறப்பு பெற்றது என்பதை நாம் பார்க்க முடியும். பார்த்தாலே நன்மை என்று சொன்னால் நன்மை எதற்கு கிடைக்கும்? வணக்க வழிபாடுகளுக்கு தான் கிடைக்கும், இபாதத்துக்கு தான் கிடைக்கும், இல்லையா? காபத்துல்லாவை பார்ப்பது என்பது நமக்கு நன்மை பெற்று தருகின்றது என்று சொன்னால், காபத்துல்லாவை பார்ப்பது என்பது ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அதற்காக வேண்டிதான் முஃமின் அல்லாதோர், ஈமான் கொள்ளாதவங்க யாருமே காபத்துல்லாவுடைய சரௌண்டிங் சுமார் இந்த மக்கமா நகரத்தினுடைய 24 கிலோமீட்டர், அந்த 24 கிலோமீட்டருக்கு உள்ளாக முஃமின் அல்லாத, ஈமான் கொள்ளாத யாருமே உள்ள போக முடியாது. நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அரசுக்குள்ளாக, காபத்துல்லாவுடைய எல்லைக்குள்ளாக நிச்சயமாக நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள். சமீபத்தில் நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்மணி, ஒரு ஆசிரிய பெண்மணி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியை எந்த அளவிற்கு சிறப்புப்படுத்தினார். ஒரு ஆசிரியை, ஒரு பேச்சாளர், சபரிமாலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. நீங்கள் எல்லாம் வீடியோவிலேயும் செய்திகளிலேயும் படித்திருப்பீர்கள். அந்த பெண்மணி முதல்ல முஸ்லிம்களை ஏன் எதிர்க்கிறாங்க, முஃமின்களை ஏன் ஒரு சிலர்கள் வெறுக்கிறார்கள் என்பதை முதலாவதாக எதிர்மறையாக சிந்திக்க தூண்டிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெண்மணியை முதலாவதாக குர்ஆனை அல்லாஹ் படிக்க வைக்கிறான். முதல்ல குர்ஆனை படிக்கிறாங்க, குர்ஆனுடைய அர்த்தத்தை படிச்சுட்டே இருக்கிறாங்க. பிறகு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை ஏற்படுத்துகிறார். அவருடைய கடைசி நிலை என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க காபத்துல்லாவை கண்ணால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். காபத்துல்லாவை நின்றுகிட்டு தன்னுடைய விரலை வான் பக்கம் உயர்த்தி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற தாரக மந்திரத்தை மொழிந்து முழுவதுமாக உளப்பூர்வமாக ஈமான் கொண்டதை, சத்தியத்தை வெளிப்படுத்தி காபத்துல்லாவிலிருந்து அந்த சபரிமாலா என்று சொல்லக்கூடிய பெண்மணி கலிமாவை மொழிந்து ஈமானை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டதை நாம் பார்த்தோம். அந்த பெண்மணி அல்லாஹ் எவ்வளவு கௌரவப்படுத்தினான் தெரியுமா? சபரிமாலா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? உலகத்தினுடைய முஃமின்கள், முஸ்லிம்கள் மிக கண்ணியமாக நினைக்கக்கூடிய, இந்த அளவிலேயும் கிபிலா திசையாக இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை முழுவதுமாக போர்த்தக்கூடிய அந்த கிஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த போர்வை, அந்த போர்வைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்கத்தினாலான நூலிலையிலே அதிலே சூறாக்கள் எழுதப்பட்டிருக்கும். கண்ணியத்திற்குரியவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த சபரிமாலா அவர்களுடைய கையினால் அந்த தங்க நூல் நிலையிலே கொண்டு அவர்கள் காபத்துல்லாவை அல்லாஹ் கோர்க்க வைத்தான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவருடைய ஈமானை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தி அந்த காபத்துல்லாவிலே வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன அல்லாஹ்வுடைய நாட்டமோ, காபத்துல்லாவை பார்த்த பிறகு அவர்களை சவுதிகளுக்கு மத்தியில் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். சவுதி சபரிமாலா என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா என்பதாக தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்ட அந்த பெண்மணி என்று சொன்னால், கண்ணியத்திற்குரியவர்களை புனிதமிக்க காபத்துல்லாவை அந்த பெண்மணி பார்க்க செல்கின்ற பொழுது எந்த அளவிற்கு ஆசையோடு சென்றிருப்பார்கள். ஏர்போர்ட்ல புடிச்சாங்க, அவங்க பாஸ்போர்ட்ல வந்து என்ன பேர் மாத்தல, சபரிமலான்னு தான் இருந்துச்சு. அப்போ எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப சபரிமலா அவங்க சொல்றாங்க, ஆசிரியர் சொல்றாங்க, உம்ரா செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பேரு சபரிமலான் இருக்கு, இது முஸ்லீம் பேர் இல்லையே, முஸ்லீம் பேர் இல்லையே, நீங்க எப்படி நீங்க உம்ரா செய்ய போக முடியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சபரிமாலா ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய அந்த சபரிமாலாவுடைய உள்ளத்தில் அல்லாஹ் எப்படி போடுகிறான் பாருங்கள். அருள்மறை குர்ஆனை திறந்து வசனங்களை, அரபு வசனங்களை ஓடி அறுத்த வைத்த உடனே அப்படியே அசந்து போயிட்டாங்க. ஏர்போர்ட்ல நடந்த விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்லக்கூடிய வழியிலே காபத்துல்லாவை கண் கொண்டு பார்ப்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு ஆசையோடு அந்த ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய சபரிமாலா சென்றிருப்பார்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காபத்துல்லாவை கொண்டு அந்த பெண்மணியை கண்ணியப்படுத்தினான். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய புனிதமிக்க காபா, அதைத்தான் அல்லாஹ் இந்த துன்யாவிலே உலகத்திலே நீங்கள் எங்கு சென்றாலும் சரி காபத்துல்லாவிற்கு சென்றதற்கு ஈடாக அதைத்தான் அல்லாஹ் இந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த காபத்துல்லாவிலே மேலே போர்த்தக்கூடிய அந்த கிஸ்வா என்று சொல்லக்கூடிய அந்த மேற்போர்வையை அதிலே தன்னுடைய புனிதமிக்க கரங்களால் அல்லாஹ் எழுத வைத்திருக்கின்றான் என்று சொன்னார். அந்த தங்க நூலிலையை கோர்ப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் பாக்கியத்தை அந்த பெண்மணிக்கு கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டிய பெரிய பாக்கியம். இந்த கண்கள் மரணித்தோடு மௌத்தோடு கண்களை மூடுவதற்கு முன்னால் காபத்துல்லாவை கண் கொண்டு கண்டிப்பாக பார்த்து விட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வை நேரடியாக தொழுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்வார்கள் அல்லவா, நீங்கள் தொழுகின்ற பொழுது தக்பீர் கட்டிய உடனே அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பதை போன்று தொழுங்கள். அப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வரலையா, அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்பதாக எண்ணிக்கொண்டு தொழுங்கள். நிச்சயமாக உங்களுடைய தொழுகை ஈமானிலே பரிபூர்ணமாகிவிடும் என்பதாக அருமை நாயகம் சொன்னார்களே. அத்தகைய அல்லாஹ்வை நேரடியாக நாம் பார்ப்பதை போன்று இந்த துன்யாவிலே மறுமையிலே தான் பார்க்க முடியும். அல்லாஹ் யாருக்கு அந்த நசீபை கொடுத்திருக்கிறானோ அவர்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த நசீபை அல்லாஹ் இந்த துன்யாவிலேயே ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காபத்துல்லாவை கண் கொண்டு பார்த்து விட்டாலே நிச்சயமாக நாம் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்ற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்கள், முடிகளெல்லாம் சிலிர்த்துவிடும், கண்களிலே கண்டிப்பாக நீர் வழியும் நம்மையும் அறியாமல் என்று சொன்னால் காபத்துல்லாவுடைய மாற்றம் நம்முடைய உள்ளத்திலே ஈமானை பரிபூர்ணமாக கொண்டு வரும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காபத்துல்லா இந்த துன்யாவிலே நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக ஆக்கியிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அத்தகைய அந்த காபத்துல்லாவிலே அல்லாஹ் காபத்துல்லாவிலே சுற்றில் இருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரத்திலே முழுவதிலேயும் அல்லாஹ் இந்த அளவிலேயும் பரக்கத் பொருந்தியதாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்ன பொழுது என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனைவி ஹாஜரா அம்மையாரையும் மகன் சின்ன குழந்தையா இருக்கிறாங்க இஸ்மாயில் நபியையும் விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் கொண்டு வர்றாங்க, காபத்துல்லா கிட்ட கொண்டு வர்றாங்க. அப்பொழுதெல்லாம் இப்பொழுது இருப்பதை போல நகரம் அல்ல, வெறும் பாலைவனம், வெறும் பாலைவனம். சுற்றிலும் எங்கே திரும்பினாலும் உண்பதற்கு உணவு இருக்காது, குடிப்பதற்கு நீர் இருக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளை மட்டும்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. வரும்போது சும்மா வரல, அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவான், ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படியே தெளிவா சொல்றான், எந்தவித விவசாயம் எதுவுமே இல்லை, வெறும் வனாந்தரமாக, வெறும் பாலைவனமாக, வெறும் பள்ளத்தாக்காக இருக்கிறது. இந்த இடத்திலே நீ சொன்ன ஒரே காரணத்தினால் மின் ذُرِّيَّتِي என்னுடைய இந்த குடும்பத்தை, என்னுடைய மனைவியையும் பிள்ளையையும் அஸ்கன்து நான் விட்டு விட்டு வந்து விட்டேன். யா அல்லாஹ், உன்னுடைய பொறுப்பிலே விட்டுவிட்டு வந்து விட்டேன் என்பதாக தன்னுடைய ஈமானை பரிபூர்ணமாக்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்டுட்டு வந்துடுறாங்க. அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபில் லஹ்மி வல் மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆ இந்த அளவிலேயும் பரக்கத்தை அல்லாஹ் பொழிந்து கொண்டே இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹும், அல்லாஹ் சொன்ன அல்லாஹ்விடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ பரக்கத்து செய்து விடு, அவர்களுக்கு நீ அபிவிருத்தி செய். எதிலே? ஃபில் லஹ்மி வல் மா, இறைச்சிகளிலே, தண்ணீரிலே, நீரிலே அவர்களுக்கு நீ பரக்கத்து செய். ரெண்டே விஷயம், இதில் அனைத்திலும் அடங்கிவிட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் துஆ கேட்டு சுமார் 5000 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. இந்த அளவிலேயும் அல்லாஹ் அந்த மக்கமா நகரத்தை இந்த அளவிலேயும் எத்தனை பேரும் சிறப்பு மிக்கதாக வைத்திருக்கிறார். அங்கே பசியோடோ தாகத்தோடோ யாருமே இதுவரை இருந்ததில்லை. யார் போனாலும், அங்கே வேலைக்கு சென்றாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருந்தாலும் சரி, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிலேயும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து இந்த அளவிலேயும் பரக்கத்திலேயே அல்லாஹ் வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நீர், ஜம்சம் நீர், ஒரு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல எத்தனை பேரும் பரக்கத்தை வைத்திருக்கான் பாருங்க. ஒரு வினாடிக்கு சுமார் 8000 லிட்டர் தண்ணீர் வெளிப்படுத்தப்படுதான் அந்த ஜம்சம் கிணற்றிலிருந்து.
ஒரு வினாடிக்கு 8000 லிட்டர் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சுமார் 691.2 மில்லியன் லிட்டர் தண்ணீர் ஒரு நாளைக்கு வெளியாகுது. 691.2 மில்லியன் லிட்டர் அப்படின்னு சொன்னா ஒரு கிணற்றிலே சாதாரணமாக ஒரு வருஷம் முழுக்க நம்ம தண்ணீர் இறைத்தால் எவ்வளவு தண்ணியோ அவ்வளவு தண்ணீரை ஒரே ஒரு நாளைக்கு வெளியெடுக்கப்படுகிறார். இந்த அளவிலையும் குறையலையே. அல்லாஹ் பரக்கத், அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்தது. அந்த மக்கா நகரத்தினுடைய பரக்கத்து கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அளவிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த புனிதமிக்க மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை தரிசிக்க சுமார் லட்சக்கணக்கானோர், இந்த வருஷம் 10 லட்சம் பேருக்கு அனுமதி. முன்னாடி எல்லாம் சுமார் 25, 30, 40 லட்சம் வரைக்கும் ஹஜ்ஜுக்கு ஆஜிகளை அல்லாஹ் வரவழைத்திருந்தார். அவர்கள் எல்லோரும் அங்கே வருகிறார்கள், உண்ணுகிறார்கள், ஆடு மாடுகள் என்ன குர்பானி கொடுக்கிறார்கள். டன்னு கணக்கில் இறைச்சிகள் இந்த அளவிலேயும் அறுக்கப்பட்டாலும் அல்லாஹ் அதுல பரக்கத் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். எல்லோருமே வர்றவங்க எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க, சம்சம் நீரை. வர்றவங்க எல்லாம் வீட்டுக்கு ஊருக்கு கொண்டு போறாங்க, லட்சக்கணக்கானவர் கொண்டு போறாங்க. அல்லாஹ் இந்த அளவிலேயும் இந்த நீரிலே பரக்கத் செய்திருக்கிறான். காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய இல்லமாம் காபத்துல்லாவை வைத்து அந்த ஊரை சுற்றிலும் இந்த அளவிலேயும் பரக்கத்து செய்திருக்கின்றான் என்று சொன்னால், அத்தகைய பரக்கத்தான பூமியை காபத்துல்லாவை தரிசிக்க நம்முடைய கண்கள் ஏங்குமா ஏங்காது? உண்மையான முஃமினாக இருந்தால் கண்டிப்பாக மரணிப்பதற்கு முன்னால், யா அல்லாஹ் உன்னுடைய இல்லமாம் காபத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துவிடு என்பதாக உள்ளளவிலேயும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருப்பார். அவன் தான் உண்மையான முஃமின், முஸ்லிம் என்பதை நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யாவிலே ஒரு சிறப்பு மிக்க பல மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு புனிதமிக்க இடமாக அல்லாஹ் காபத்துல்லாவை வைத்திருக்கிறான். அத்தகைய அந்த காபத்துல்லாவை முற்றிலுமாக கண்ணியத்தோடு அந்த காபத்துல்லாவை கண்டு உம்ரா, ஹஜ்ஜுகள் போன்றவைகள் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நிச்சயமாக தௌஃபீக் செய்துள்ள வேண்டும் என்பதை நாம் இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்வோம். அந்த காபத்துல்லாவை நம்முடைய கண்களால் காணும் பாக்கியத்தையும் மனதால் ஆசைப்படக்கூடிய எண்ணத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்து உடலால் எண்ணிலடங்கா வணக்க வழிபாடுகளை அந்த காபத்துல்லாவிற்கு நேரடியாக சென்று செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.